அரங்கிலும் அவையிலும் அமர்ந்திருக்கும் என்னுடைய பிரியத்துக்குரிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, சில மாதங்களுக்கு முன்பு இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் என்று நினைக்கிறேன், அல்லது கொழும்பூலாக இருக்கலாம், ஆனால் ஒரு தமிழ் இசை நிகழ்வு நடந்தது. அதிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற சில பாடகர்கள் திரைப்பட பாடல்களை பாடினார்கள். அதை கேட்கும் பொருட்டு அனைத்து தடைகளையும் உடைத்து கொண்டு தமிழ் இளைஞர்கள் தாண்டி குதித்து உள்ளே வந்தார்கள். அவர்களுக்கு எதிராக காவல்துறையினர் தடியடி நடத்தினார்கள். அதனுடைய சில காணொளி துளிகள் பார்க்க கிடைத்தன. கிட்டத்தட்ட ஒரு போர்க்கள காட்சி மாதிரி இருந்தது. அதில் இருக்கக்கூடிய ஒரு அபத்தம் அந்த காட்சியிலேயே தெரிந்தது. என்ன ஒரு வெறி ஆவேசத்தோட தடைகளை தாண்டி போர்க்குரல் எழுப்பிட்டு அந்த பாட்டை கேட்குறதுக்காக உள்ளே வராங்க. எதிர்பக்கத்தில் இராணுவ ஒழுங்கோடு இவங்களை எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் அது முடிஞ்ச உடனே எங்கள் மேல் ஒடுக்குமுறை செலுத்தப்பட்டது அப்படின்னு கொஞ்சம் பேர் பேட்டிகள் கொடுக்குறாங்க. எங்கள் உரிமை மறுக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய அபத்த காட்சி. மிக தீவிரமான ஈழப்பற்றாளர், ஈழத்திற்காக கடுமையாக பல வகையிலும் பாடுபட்டவர், ஈழ போரின் வீழ்ச்சிக்கு பிறகு தனக்குத்தானே ஒரு சில கட்டுப்பாடுகளை, சில நோன்புகளை விதித்து கொண்டவர். உதாரணமாக, அந்த நினைவு எனக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக எப்போதுமே அவர் வெறுந்தரையிலே தான் படுப்பேன் என்று ஒரு நோன்பு வைத்திருக்கிறார். மெத்தையோ பாயோ போடாமல் தான் படுப்பார், மார்கழி மாதத்தில் கூட. அதற்காக அவருக்கு சில உடல்நலக் குறைகள் வந்தது உண்டு. ஆனால் அது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கு அவருக்கு தோன்றிய வகையில். ஆனால் இந்த நிகழ்வு அவரை மிகப்பெரிய அளவில் ஒரு கொதிக்க வைத்து விட்டது. அப்போ என்கிட்ட கேட்டால், என்னங்க இதெல்லாம் அங்கே தான் நடக்குதா? என்னமோ ஒடுக்குமுறைன்னு வார்த்தையெல்லாம் மேம்படுத்துகிறான், என்னங்க இது அப்படின்னார். நான் சொன்னேன், வரலாறு முழுக்க மனிதர்கள் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. வரலாறு முழுக்க எல்லா காலகட்டத்திலையும் சாமானியர்களை ஆளும் உணர்வு என்பது மறதி தான். நீங்கள் ஒரு 100 கிலோமீட்டர் தமிழகத்திலே சுற்றுப்பயணம் செய்தால் மொத்த தமிழகத்தின் வரலாறு மறக்கப்பட்டு விட்ட, விளையாடி கைவிடப்பட்ட விளையாட்டு பொருள்கள் போல கிடப்பதை பார்க்கலாம். கோயில்கள், மண்டபங்கள், நினைவகங்கள், நினைவு சின்னங்கள். அப்படிதான் வரலாறு முழுக்க எல்லா காலத்திலும் அப்படி தான் இருக்குது. இந்த மறதியை பற்றி தொடர்ந்து சிந்தனையாளர்களும் எழுத்தாளர்களும் சொல்லி வந்திருக்காங்க. சேரன் ஆக்ரோஷமாக எழுதின ஒரு கட்டுரை இருந்து, சரிநிகர் என்று இதழில் எழுதினது. அதில் அவர் சொல்கிறார், இன்று புலிகள் மக்களின் மறதியை நம்பி இருக்கிறார்கள் என்கிறார். அவர்கள் செய்யக்கூடிய அத்துமீறல்கள் உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு முக்கியமானவர்களை கொன்றழித்து விட்டு அது பற்றி தமிழர் மக்கள்கிட்ட வரக்கூடிய கோபத்தை சில நாட்கள் அவர்கள் மறந்துடுவதைக் கண்டு இது இயல்புதான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார். மறதி என்பது இருபக்கமும் கூறுள்ள கத்தி என்று சேரன் ஒரு முறை எழுதினார். அது ஒரு சிந்தனையாளர், உலகத்தை பார்த்தவன் சொல்லக்கூடியது. உலகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்த ஒரு எழுத்தாளனுடைய வரி அது. ஏன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பாபெரும் தியாகம் என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள் வரலாற்றில். நேரில் போனால் அந்த மக்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாமல் அவங்க வேறொரு காலத்தில் வாழ்வதை பார்க்கலாம். இந்தோனேஷியாவிலே யோக்கியகர்த்தா என்கிற ஊரில் ஒரு காலத்தில் அங்கிருந்த மிகப்பெரிய பௌத்த ஹிந்து ஆலயங்கள் இருக்கின்றன. ஆனால் 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அங்கு பௌத்த ஹிந்து தடங்கள் எதுவுமே இல்லை. அந்த கோயில் எல்லாமே சுற்றுலா மையங்களாக இருக்கிறது. அதில் நிறைய ஆட்கள், ஆணும் பெண்ணும் வந்து அந்த ஊர்க்காரர்கள் ஒரு விளையாட்டு பார்க் மாதிரி அதை பயன்படுத்துவதை பார்க்கும்போது மகத்தான வரலாற்று சின்னங்களின் மேல் வண்ணத்து பூச்சிகள் பறந்து பறந்து அமர்வதைப் போல பார்க்க முடிகிறது. அப்படி பார்த்தால் இலங்கை இராணுவம் ஒரு வகையில் வரலாறு அறியாத ஒன்று. அந்த மாவீரர் இல்லங்களை, மாவீரர் புதைவிடங்களையும் அவர்கள் அகழ்ந்து எடுத்து அதை முற்றிலும் தடயம் இல்லாமல் ஆக்குகிறார். அப்படியே விட்டிருந்தால் கூட ஒன்று நடந்திருக்காது. இன்னொரு 15-20 ஆண்டுகளிலே அது செல்ஃபி சென்டராக மாறுமே ஒழிய அதற்கு அப்பால் அதற்கு எந்த இடமும் தமிழர் உள்ளத்தில் இருக்காது. அதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். கோஹிமாவிலே போனால் 2ஆம் உலகப் போரில் செத்துப்போன
படை வீரர்களுக்கான நினைவு இடங்கள் இருக்குது, மிக பிரம்மாண்டமான நினைவிடங்கள். மிக வருத்தமான விஷயம் என்னவென்றால் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நடுகளிலும் இருக்கக்கூடிய வயது, நான் என் நண்பர்கள் அதை பார்த்து கொண்டு போனோம். 17, 16, 15, 18 அந்த காலத்தில் வயது வந்தவரை தான் இராணுவத்துக்கு எடுக்கணும் கட்டாயம் கிடையாது. எல்லாமே ஸ்கூல் பையங்க தான். அதில் சில வரிகள் இருக்கும். நீ விதை என விழுந்தாய், நீ அழிய மாட்டாய், என்றென்று எங்கள் நினைவில் நிற்பாய், உறங்குக. இப்படிலாம் அப்பா அம்மா நான் தம்பி எழுதின வரிகள். எவ்வளோ பெரிய பொய். அங்கே இருக்கிற காவலன் கேட்டேன், ஏறத்தாழ 10,000க்கும் மேற்பட்ட கல்லறைகள் அங்கே இருக்குன்னு. ஒரு ஆண்டுக்கு எத்தனை பேர் வந்து மலர் வைக்கிறார்கள்? அதுனா அப்படி யாருமே வர்றது கிடையாது. ஒருவர் கூட வர்றது கிடையாது. தலைவர்கள் எப்போதாவது வந்தால் ஒரு மலர் வளையம் வைத்து கொண்டு போவார். பல்லாயிரம் இளைஞர்களை எரித்திருக்கிறாள். எரித்தவர்களுக்கு ஒரு நினைவு சின்னம் இருக்குது. ஒருவர் கூட வந்து ஒரு மலர் கூட அவளுக்கு வைத்த கிடையாது. ஏன்னா ஆண்டு 1940, 44 அப்படின்னால் 80, 90 வருடங்கள் ஆகிவிட்டது. யாரும் இன்னும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. 3வது தலைமுறையில் 4வது தலைமுறை வந்து விட்டது. மறதி என்பது வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான தெய்வம். ஒவ்வொரு இலக்கியவாதியும் கையில் வாழ வைத்து கொண்டு அந்த மறதியிட தான் போர் புரிந்து கொண்டிருக்கிறான். நினைவில் நிறுத்துறதுக்காக தான் போர் புரிந்து கொண்டிருக்கிறான். திரும்ப 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 மக்கள் அப்படித்தான். மக்கள் நிகழ்காலத்தில் தான் வாழ்வாங்க. நிகழ்காலத்தின் இன்பம் என்பது தவிர எதுவுமே அவங்களுக்கு எந்த வகையிலும் பொருட்டு கிடையாது. இன்றைக்கு திரும்ப திரும்ப நான் எழுதக்கூடிய ஒன்று இருக்குது. மக்கள் என்பதை புனிதப்படுத்தி அவர்கள் ஏதோ ஒரு வகையான டெமி காட்ஸ் அல்லது கடவுளுடைய மாற்று வடிவங்கள் என்று கடவுளை எடுத்த பீடத்திலே அவர்களை அமர வைத்து இங்குள்ள முற்போக்கின ஒரு 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 பொய்யை கட்டமைத்திருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே வீட்டுக்கு போய் அந்த முற்போக்காளரிடம் 10 நிமிஷம் பேசினா மக்கள் என்றால் என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும் என்பதும் தெரியும். மேடையிலே ஒரு முற்போக்காளர் மக்களை பற்றி பேசும்போது மக்களுக்கு தெரியும், மக்களுடைய மனசாட்சி எல்லாம் சொல்லுவார். வீட்டில் போனேன் எவனுங்க கவனிக்கிறான் வேறொரு மொழி சொல்லுவார். இங்கே பவா செல்லத்துறை அமர்ந்திருக்கிறார். மக்களுடைய இருமுகமும் அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மக்கள் எந்த அளவுக்கு நன்றியுடையவர்கள் என்று தெரியாத ஒரு முற்போக்காளர் கூட இருக்க மாட்டார். மக்கள் அப்படித்தான். நிகழ்கால ஆனந்தம் என்பது தவிர அவர்கள் எதுவுமே அவளை ஆள்வதில்லை. அந்த ஆனந்தம் என்பது ஐம்புலன்களுடைய இன்பம், உடல் சார்ந்த ஐம்புலன்களுடைய இன்பம். அந்த இன்பங்கள் அவங்களுக்கு போதாது. ஆகவே அவற்றை மிகைப்படுத்திக் கொள்வதற்காக 6வது புலனாகிய கற்பனையுடைய இன்பம். இந்த 6 புலன்களுடைய தூண்டுதல், அதற்காக வாழ்வது தான் அவங்களுடைய வாழ்க்கை. அதுதான் மக்கள். அந்த வகையிலே மக்களை நீங்கள் வரையறுத்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் மக்களை கையாள முடியும், மக்களை புரிந்து கொள்ள முடியும், மக்களை மன்னிக்கவும் முடியும், மக்களை ஏற்றுக்கொள்ளவும் முடியும். அல்லது நீங்கள் மிகைப்படுத்தி கொண்டீர்கள் என்றால் வாழ்க்கையின் ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்கள் மக்கள் விரோதிகளாகவும் மக்கள் மேல் ஆழ்ந்த கசப்பும் துவர்ப்பும் கொண்டவர்களாகிவிடுவீர்கள். அந்த கசப்பின் பீடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பல போராளிகளை, பல முற்போக்கு செயல்பாட்டாளர்களை, பல சமூக சேவர்களை நான் பார்த்துருக்கிறேன். அதில் தான் அதை திருப்பி சொல்கிறேன். அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அந்த நிகழ்கால இன்பத்தின் துளிகளை தான் அவங்க நாக்கு தேடிக்கிட்டே இருக்கும். கற்பனை அதைத்தான் வருடிக்கிட்டே இருக்கும். ஆகவே இதை ஓவி விஜயன் ஒரு புத்தகத்தில் சொல்கிறார். புழுதி, தூசு என்கிற ஒன்றை சொல்கிறார். ஒரு கணம் அசையாமல் இருக்கும் பொருள் மேல் தூசு படிந்து விடுகிறது. காலத்தில் பொருட்கள் செய்து கொண்டிருக்கும் பயணத்தின் தடயமென புழுதி என்று கசாக்கின் இதிகாசத்திலே ஒரு வரி வரும். என எப்போதும் தொந்தரவு செய்யக்கூடிய வரிகள் ஒன்று. இப்போ நான் என்னுடைய அறையை விட்டு இங்கே வந்திருக்கிறேன். ஒரு வாரம் கழிந்து அறைக்குள்ளே போனால் முழுக்க மூடி இருக்க அறைக்குள்ளே ஒரு மெல்லிய புழுதி படலை இருக்குது. ஆனால் புழுதி காத்திருக்கு. அங்கே ஏதோ நிகழ்ந்து கொண்டே இருக்குன்னு அது இது நிற்குது. நீ கையை எடுத்தீங்கன்னா புழுதி படைய ஆரம்பிச்சிடும். அசையாத பொருள் ஒரு வாரத்துக்குள் அதுக்கு மேலே புழுதி படியுது. அந்த புழுதி என்பது என்னது? மண். அது மூழ்கடிக்க விரும்புது. அத்தனை பொருட்களும் மண் என்று என்னும் வெள்ளத்தில் மூழ்கி கொண்டிருக்கின்றன. நீங்கள் தொடர்ந்து அதை மேலே தூக்கி வைக்க வேண்டியிருக்கு. பிரமிழுடைய கவிதை வரி இருக்கு. அதிரும் நரம்பில் தூசு குந்தாது என்றொரு வரி. அதிரும் நரம்பில் தூசு குந்தாது. வீணையுடைய நரம்பு அதிர்ந்து கொண்டிருக்க வரைக்கும் அதில் தூசி அமர முடியாது. அதிரக்கூடிய எந்த பொருளும் தூசி அமராது. ஆகவே அதிர வைப்பது ஒன்றுதான் எழுத்தாளனுடைய
கடமையாகவும் பணியாகவும் இருந்து வருகிறது. இன்று மட்டுமல்ல, எழுத்து வழுவ மொழி தோன்றுவதற்கு முந்தைய காலத்தில் இருந்த பாணன், கதை சொல்லி, பாடகன், குலப்பாடகன், அவனுடைய பணியே அதுதான். ஒவ்வொரு நாளும் மறக்கப்பட்டு கொண்டிருப்பவர்களை மறக்க முடியாமல் ஆக்குவது அவனுடைய பணி. கதைகளுடைய மிக தொன்மையான வடிவம் என்பது குலக்கதை, வீரக்கதை தான். குலத்தை சொல்லி அவனுக்கு புரியப்பது. 3 தலைமுறைக்கு மேல் தன்னுடைய மூதாதையர் பேரை சொல்ல தெரிந்து எத்தனை பேர் இங்கே இருக்கிறோம்? முப்பாட்டன் பேரை சொல்வீங்க, அதுக்கு மேல் ஒரு பேரை சொல்ல முடியுமா? முடியாது. 100 ஆண்டுகள் கூட உங்களுடைய இரத்தத்தை நீங்கள் நினைவு கூறுவதில்லை. அப்போ ஒரு குலப்பாடகன் 7 தலைமுறை உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறான், சொல்ல வைக்கிறான். ரூட்ஸ் என்ற புகழ்பெற்ற அலெக்ஸ் ஹேலியுடைய நாவலில் வரும். அது ஒரு இடத்திலிருந்து ஒரு கரிய மனிதரை பிடித்து கொண்டு செல்கிறார்கள், அடிமையாக்குகிறார்கள், விற்கப்படுகிறார். அடிமையாக நெடுங்காலத்துக்கு பிறகு அவருடைய சந்ததி அவனுடைய ஒரு வார்த்தை வழியாக தேடி செல்லும் போது அந்த பழங்குடியிலே ஒரு குலப்பாடகன் அவன் விறகு வெட்ட போன இடம் வரைக்கும் அவனுடைய மூதாதையர் கதையை பாடிக்கொண்டிருக்கிறான். இந்த மாதிரி பாடி 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 தான் ஒரு இறந்த காலத்தை ஒவ்வொரு மனிதனுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். அதே போல வீரகதைகள், வீரம் என்பது மிக எளிதிலே மறக்கப்படக்கூடியது. அதனால்தான் அவ்வளோ வீரகதைகள் வந்திருக்கு. வீரம் போற்றப்பட்டதுனால அல்ல, வீரத்தை மக்கள் மறக்காமல் இருந்தால் என்பதனால் அல்ல, மறக்கக்கூடும் என்பதனால்தான். அதனால்தான் நடுகல்கள் உருவாகின, அதனால்தான் அவ்வளவு பெரிய நினைவு சின்னங்கள் உருவாகின. உலகத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான நினைவு சின்னங்கள் இருக்கின்றன. ஜெர்மனியில் ஒரு பெரிய வீரனுடைய நினைச்சின்னம், ஆஸ்திரியாவில் ஒரு நினைவு சின்னத்துக்கு போயிருந்தோம். பெரிய உருவிய வாளோடு ரோமாபுரியின் திசை நோக்கி நிற்கக்கூடிய ஒரு வீரன், மிக பிரம்மாண்டமான சிலைக்குள்ளே நீங்கள் பயணம் பண்ண முடியும். அதை பார்த்து விட்டு வரும்போது எங்களில் வந்த நண்பர் சொன்னார், ஜெர்மானியில் பெரும்பாலும் கேட்டால் இந்த எந்த சிலைன்னு சொல்ல மாட்டாங்க, யாருடைய சிலைன்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு வீரனுடைய சிலை அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த வீரன் போராடிய காலம்லாம் மறந்து விட்டது. ஆகவே சிலை வழியாக, கல் வழியாக, சொல் வழியாக திரும்ப 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 நாம் வீரத்தை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல தான் சாமானியர்களை பொறுத்தவரை அவங்க எதிர்காலத்தை பற்றி யோசிப்பதில்லை, நிகழ்காலம் மட்டும்தான். எதிர்காலம் அவங்களுக்கு கிடையாது. எதிர்காலத்தை எழுத்தாளன் கற்பனையில் உருவாக்கி அவளுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது, எச்சரிக்கை விடுக்க வேண்டியிருக்கிறது, கனவுகளையும் உருவாக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே கலையுடைய நோக்கம் என்பது நிகழ்காலத்திலிருந்து சாமானியருடைய பிரக்ஞையை இறந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் கொண்டு செல்வது, எதிர்காலத்திலிருந்து நிகழ்காலம் வரை வழியாக எதிர்காலத்திற்கு ஒரு பாதையை அமைப்பது, இறந்த காலத்தினுடைய நினைவுகளிலிருந்து வருங்காலத்துடைய கனவுகள் வரைக்குமான ஒரு நெசவு என்பதுதான் இலக்கியம் என்பது. அந்த வகையில் எல்லா எழுத்தும் அதுதான். இப்போ 2009 இங்கே இவ்வளவு பெரிய பேரழிவு நடந்திருக்கிறது. இங்கே இருக்கும் பலருக்கு அந்த உணர்வுகளை நீங்கள் மறந்து சென்றுவிட்டீர்கள். மறதிக்கு எதிரான ஒரு போரை இலக்கியம் செய்து கொண்டே இருக்கிறது. அப்படி மறதிக்கு எதிரான ஒரு போரை நிகழ்த்தக்கூடிய ஒரு கலைஞனுடைய படைப்பு என்று இந்த நூலை நான் வரையறுப்பேன். நண்பர்களே, ஈழப்போர் முடிந்து இந்த காலத்தில், அது போல் நடந்து கொண்டிருந்த காலத்திலும் கூட பல படைப்புகள், ஈழப் படைப்புகளை பற்றி தொடர்ந்து எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கு. நிறைய படைப்புகளை நாம் படிச்சிருக்கோம். ஆனால் ஒன்று நீ கவனிச்சிருப்பீங்க, யதார்த்த சித்திரமாக, சரியான ஆவண சித்திரங்களாக எழுதப்பட்ட நூல்கள் எல்லாமே பழையதாகி கொண்டிருக்கின்றன. ஆவணப்படுத்தல்கள், இதழியல் எதுவுமே படிக்க முடியாது. இப்போ அண்மையில் தான் முறிந்த பனை என்கிற புத்தகம் படித்தேன். ஏதோ ஒரு பழைய புத்தகம் மாதிரி இருக்குது. அதாவது 2ஆம் உலகப் போருடைய ஆவண நூலை படிக்கிற மாதிரி இருக்குது முறிந்த பனை படிக்கிறது. ஏன்னா இவ்வளவுக்கு நான் மிக ஆவேசத்தோடு படித்த புத்தகம் அது, ராஜினி திருநகமையோட புத்தகம். அதே போல் பல நூல்கள் ஆவணப்படுத்தல் மிக பழையதாக இருக்கின்றன. யதார்த்தமாக எழுதப்பட்ட புத்தகம் கூட வேறொரு காலகட்டத்தை எழுதக்கூடிய புத்தகம் மாதிரி இருக்குது. சோபா சக்தியே இன்றைக்கு படிக்கும்போது என்ன திருப்பி திருப்பி ஒரு பழைய விஷயத்தை சொல்லிட்டு இருக்கார் இங்கிற அளவில் ஒரு பழைய நினைவு கூறுதலாக இருக்குது. அந்த பகடியே பெரும்பாலும் புரியாமல் இருக்குது. என்னை படிக்க விடக்கூடிய இளைஞர்கள்ட்ட கேட்பேன், 25-26 வயது இளைஞர்கள் அதிகம் இன்றைக்கு என்னோட பாருங்கள். அவர்கிட்ட கேட்டால் நிறைய பேருக்கு இலங்கையில் என்ன நடந்ததுன்றே தெரியாது. இந்த நூலுக்கு முன்னரே எழுதியவர் கிருஷ்ணன்,
என்னோட நண்பர் ஈரோடு கிருஷ்ணன் அவர்கள். கிருஷ்ணன் ஒரு விஷயம் சொன்னார். அவர் அறக்கல்வி வகுப்பு மாதிரி மாணவர்களுக்கு தொடர்பு கல்வியில் சிலர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த தலைமுறை 19 வயது இளைஞர்கள்ட்ட பேசும்போது அவர்கள் யாருக்குமே ஈழத்தில் நடந்த அழிவோ பிரபாகரனோ தெரியாது. பிரபாகரன் என்ற ஒருவர் சீமானால் சொல்லப்படுகிறார் என்று தெரியும். அதற்கு மேலே எதுவுமே தெரியாது, ஒன்று கூட தெரியாது. அந்த பேரழிவை பற்றி சொல்லும்போது அவர்களுக்கு ஒரு பழைய செய்தியாக இருக்கிறது. ஆகவே அந்த பழைய பகடிகளும் அதில் இருக்கக்கூடிய நட்புகள் எல்லாமே ஒரு 50 வயது கடந்த என்னை போன்றவர்களுக்கு தான் அது உதவிகரம். அது ஏதோ வகையில் தொடர்புறுத்தப்படி எனக்கே அது பழசாக இருக்குது. இனி சோபா சக்தியுடைய போர்க்கதைகளை திரும்பி போய் படிப்பேன் பார்த்தா படிக்க மாட்டேன். ஏன்னா இற்றைப்படுத்துதல் ஒன்று இருக்குது. இலக்கியம் பண்ணி கொண்டிருப்பது இன்றை ஆக்குது. இன்றில் கொண்டு வந்து நிறுத்தணும். நேற்றாக இருக்கிற வரைக்கும் அது அது ஒரு வகையில் ஆர்வம் இழந்ததாக பழசாகிடும். எது இன்றையில் நிற்குது? திருமல நாயக்கர் நேற்றை சேர்ந்தவர், மதுரை வீரன் இன்றைக்கு உள்ளவர். மதுரை வீரன் நேற்றே வாழ்ந்த ஒருவர் அல்ல, இன்றைக்கு வாழ்ந்தவர். டெய் மதுரை வீரா என்று கூப்பிட்டு ஒரு இன்னைக்கு மதுரையில் தண்ணியை போட்டு கிளம்பிட்டு இருக்க நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு அவர் வாழக்கூடிய ஆளுமை திருமல நாயக்கர். ராஜராஜ சோழன் பழைய ஆள், சுடலை மாடம் என்று இருக்கக்கூடியவர். அவர்களும் வாழ்ந்தவர்கள் தான். ஆனால் ஏதோ ஒரு வகையில் வேறொன்று அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். வரலாற்றின் நினைவில் இருந்து சப்கான்ஷியஸுடைய ஆழ் மனதுடைய என்றும் வாழும் பிரச்சனை ஓட்டத்தில் அவங்க கொண்டு போய் சேர்க்கப்படுறாங்க. ஆழ் மனதுக்கு காலம் கிடையாது. அது இன்று நேற்றில் இருக்கக்கூடியதல்ல. என்னிலும் என்னை சூழ்ந்தவர்களும் ஒரே சமயத்தில் இருக்கக்கூடியது, இங்கும் அங்குமா இருக்கக்கூடியதல்ல. ஒரு நிகழ்வை நீங்கள் பிரக்ஞையிலிருந்து போதத்திலிருந்து ஆழ்போதத்திற்கு, போதமும் தொடாத போதத்திற்கு கொண்டு போவது என்பது ஆழ்மனதுக்கு கொண்டு போவதுதான். அந்த ஆழ்மனதுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பயிற்சியை தான் இந்த நூல் எடுத்திருக்கிறேன்னு நான் சொல்வேன். இந்த நூலில் அகர முதல்வன் என்ன செய்திருக்கிறார், இந்த நூலுடைய தனித்தன்மை என்ன என்பதை மட்டுமே இன்று சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன். ஒன்று, இதுவரைக்குமான ஈழப்போர் சித்திரங்கள் இருக்கக்கூடிய யதார்த்தம் என்கிற அம்சத்தை வெளியே தள்ளுகிறார். நம்ப வைத்தல் என்கிற அம்சத்தை வெளியே தள்ளுறார். டாக்குமெண்டேஷன்கிற விஷயத்தை வெளியே தள்ளுறார். எந்த வகையிலும் ஆவணப்படுத்தல் இதில் இல்லை. பெரும்பாலும் தன்னுடைய நினைவுகள், தன்னுடைய தன் அனுபவங்கள், செவி செய்திகளை நம்பி மட்டுமே எழுதப்படுகிறது. எழுத்துக்கு எந்த ஆதாரம் இதில் இல்லை. இந்த மேலோட்டமான வாசகர்கள் இலக்கியத்தில் எதை படித்தாலும் அதற்கு ஆதாரம் இருக்கா என்று கேட்பாங்க. இலக்கியவாதி ஏதாவது ஒன்று சொன்னால் இவர் எத்தனை பேரை பார்த்தார் என்று கேட்பாங்க. இலக்கியம் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய அது ஒரு மனிதனுடைய பிரச்சனையிலிருந்து வரக்கூடிய, அதற்கு ஆதாரம் கிடையாது. எது ஒன்று ஆதாரமின்றி நிலை கொள்ளுமோ, எது ஒன்று தர்க்கமின்றி நிலை கொள்ளுமோ அதுதான் இலக்கியமாக இருக்க முடியும். ஆன்டி எம்பிரிக்கல் ட்ரூத் என்று இலக்கிய உண்மையை சொல்கிறாங்க. நிரூபணம் இல்லாத உண்மை, அதுதான் இலக்கிய உண்மையாக இருக்க முடியும். ஒரு இலக்கிய படைப்பில் வரக்கூடிய ஒரு வரிக்கு அந்த ஆசிரியர் எந்த ஆதாரம் காட்டுறது, அவர் எத்தனை பேரை பார்த்தார், மகிழ்ச்சியான குடும்பங்கள் எல்லாம் ஒன்று போல் இருக்கின்றன என்று டால்ஸ்டாய் சொல்லும்போது டால்ஸ்டாய்கிட்ட போய் நீ எத்தனை குடும்பத்தை பார்த்த, அதில் எத்தனை குடும்பம் அன்ஹாப்பி, எத்தனை குடும்பம் ஹாப்பி, உன்னோட சென்சஸ் கணக்கு கொடுன்னு எந்த விமர்சனம் கேட்கல. தமிழ்நாட்டில் சில தற்கூறிகள் கேட்பாங்க. இலக்கியம் என்பது ஒரு மனிதனுடைய நினைவு, ஒரு மனிதனுடைய ஆழ் மனது, ஒரு மனிதனுடைய கனவு. அவனை நீங்கள் நம்பணும். இல்லை நம்பலை, எனக்கு பிடிக்கலை, என்னால் ஒத்துக்கொள்ள முடியல, அவ்வளோதான். யுவோகேஷன் அண்ட் டிஸ்மிஷல் ரெண்டு தான் ஒரு இலக்கியத்தை வாசிப்பு பிடிக்கும். ஒரு படைப்பை படிக்கிறீங்க, உள்ளாக தூண்டுதல் அடைகிறீங்க, அடையலை, அவ்வளோதான். உங்களை யார் அதை நிரூபணம் கேட்க முடியும்? ஆக இது இந்த ஆவணப்படுத்தல் தன்மையிலிருந்து முற்றிலும் வெளியே போன முதல் ஈழ போர் படைப்பு என்று இதை சொல்லலாம். அதன் பிறகு இது என்ன பண்ணுதுன்னா, இதை ஒரு வகையில் ஆழ்மனதை நோக்கி கொண்டு செல்லுது, தொன்மமாக்க முயலுது, தொன்மங்களாக காலத்தில் நிலை கொள்ள செய்யுது. இந்த தொன்மமாக்குறதுக்கு இவர் 3 வழிகளை இதில் பயன்படுத்துகிறான்னு சொல்லலாம். ஒன்று, யதார்த்தமான ஒரு சித்திரத்தில் விளக்க முடியாத ஒரு மிஸ்ட்ரி அம்சத்தை போட்டு வைக்கிறார். தவேந்திரன் என்ப ஒருவர் இறந்து போகிற ஒரு தருணம் இதில் வருகிறது. ஆனால் அவருடைய நாய் பொறுத்தவரை அவர் உயிரோடு இருக்கார். அது பார்க்குது, அவர் நாயிட பேசுகிறார். இது சாத்தியம்தான் என்பதை, இது மாதிரி சில உணர்வுகளை, இது மாதிரி சில தருணங்களை பலர் அவங்க வாழ்க்கையில் உணர்ந்திருக்கலாம்.
பலர் உணர்ந்திருக்கலாம். சிறந்து போன பல நாட்களுக்கு பிறகு திடீரென்று அவர் வளர்த்த நாய் வந்து ஒரு மனம் கிடைத்தது போல போய் நின்று வாலாட்டி கொண்டிருப்பதை, இருட்டில் வாலாட்டி கொண்டிருப்பதை பார்த்த தருணங்கள் இருக்கலாம். அவர் அந்த பதுங்கு குழியில் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று அந்த நாய் அவரை பார்க்குற நாய் அவரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இடைவெளி, தர்க்கபூர்வத்தால் விளக்க முடியாத ஒரு இடைவெளி வழியாக இந்த மாயத்தை அவர் உருவாக்குறார். இன்னொன்று அதே போல் இந்த யசோ என்ற ஒரு கதாபாத்திரம் வருகிறது. ஒரு பெண் ஒரு போர் உச்ச சூழலில் ஒரு பாலுறவுக்கு அவள் அழைத்து செல்கிறார் ஒருவனை. பிறகு அவள் அதில் வரல அப்படிங்கிறா. அது எங்கே நிகழ்ந்ததுங்கிறது அந்த கதைக்குள்ளே இல்லை. அது அவளுடைய பிரச்சனை நிகழ்ந்திருக்கலாம், இவனுடைய பிரச்சனை நடந்திருக்கலாம், அவருடைய பிரச்சனையை விட்டு வெளியே போயிருக்கலாம், அல்லது வேறு யாரோ அவளாக வந்து அதை செய்திருக்கலாம். ஏதோ நடந்தது. இந்த மாதிரி ஒரு யதார்த்த சித்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடைவெளியை வழியாக அந்த தொன்ம உருவாக்கத்தை, அந்த ஃபேண்டசியை நடத்துகிறார். இரண்டாவதாக நேரடியாகவே ஒரு ஃபேண்டசி, ஒரு கற்பனை, அதிகற்பனை அல்லது மிகை கற்பனை புனைவை நேரடியாக முன்வைக்கிறார். மண்ணில் சிவப்பு கொப்பளங்கள் எழுந்து அதிலிருந்து நாகங்கள் வெளிவரக்கூடிய ஒரு கதை இருக்கு. லாசாராவுடைய சில கதைகள் அதுக்கு இணையான ஒரு கற்பனை இருக்கு. புத்ரா தொகுதியில் பார்க்கலாம். இது என்றும் இருக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட். அது ஃபேண்டசி எதுவுமே 100% புதுசாக வரவே வராது. ஏன்னா அது சப்கான்ஷியஸில் வரணும். சப்கான்ஷியஸில் ஆல்ரெடி அதுக்கான ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே இருந்து திருப்பி ஃபேண்டசி கிரியேட் ஆகும். அந்த கொப்பளங்களில் நாகங்கள் வரக்கூடியது. அந்த மாதிரியான ஒரு காளியுடைய தலையில் ஷெல் இருக்கிறது என்பது போன்ற ஒரு ஃபேண்டசி. ஷெல்லுடைய பகுதி காளியும் விசரி அல்லது பைத்தியமாக இருக்கிறார். இது மாதிரி ஒரு பல கதைகள் இருக்கின்றன புதுசாக ஃபேண்டசியை உருவாக்கக்கூடிய. மூன்றாவதாக ஏற்கனவே இருக்கக்கூடிய தொன்மங்களோடு நிகழ்வுகளை இணைத்து அந்த தொன்மங்களுக்கு ஒரு ஃபேண்டசி அம்சத்தை கொடுக்குறார். ஒரு இடத்துல கண்ணகி திருகி எறிந்த முலை தான் இந்த சின்னாச்சி அன்று ஒரு இடம் வருகிறது. அப்படி காலபைரவன் சமகாலத்தோடு இணைக்கப்படுகிறார், கொற்றவை சமகாலத்தோடு இணைக்கப்படுகிறார். இந்த தொன்ம குறிப்புகள் நிகழ்வுகளை ஏற்றுவது வழியாக ஒரு ஃபேண்டசி உருவாகி வரும் இந்த கதைகள். இந்த 3 தளங்களிலும் தொடர்ந்து இந்த கதைகள் மிகை கற்பனையை உருவாக்கி கொண்டே இருக்கின்றன, தொன்மமாக உருவாக்கி கொண்டே இருக்கு. இந்த தொன்மங்கள் நிகழக்கூடிய களம் என்பது ஈழப்போர் நடந்த காலம் அல்ல, இன்று இந்த கதை படிக்கக்கூடிய காலகட்டம், என்றும் இந்த கதை படிக்கக்கூடிய காலம். ஏன்னா எந்த தொன்மமும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் நடந்ததல்ல. தமிழகத்துள்ள நாட்டுப்புற தெய்வங்களுடைய பெரும்பாலான கதைகள் நாயக்கர் காலத்தை பின்னணியை கொண்டவை. அந்த கதையில் கூட சில குறிப்பில் வச்சு இது நாயக்கர் கால கதைன்னு சொல்ல முடியும். ஆனால் ஒரு குறிப்பு நாயக்கர் காலம் சார்ந்திருக்காது. அந்த கதை வேறொன்றாக மாறி என்றும் நிகழ்காலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும். அந்த இற்றைப்படுத்தலுக்காகத்தான் என்றும் உள்ள இன்றில் நிறுவுவதற்காகத்தான் இந்த ஃபேண்டசி அம்சம் அதில் கலக்கப்படுகிறது. இந்த தொன்ம உருவாக்கம் நடக்கப்படுது. ஏன் இந்த தொன்ம உருவாக்கம் நடத்தணும்னா அதில் இருக்கக்கூடிய 100கணக்கான தரவுகள் முக்கியமானவை கிடையாது. அந்த தரவுகள் எல்லாமே மறுக்கப்படலாம். இந்த மேடையில் பிரபாகரன் ஒரு வீரநாயகனா, இல்லை தமிழரை அடக்கி ஆண்ட கொடூரமான சர்வாதிகாரியா, இல்லை ஒரு முட்டாளா, கடைசியில் சரணடைய மறுத்து செத்த முட்டாளாங்கிற விவாதம் பண்ணால் 3 தரப்புமே சமமான அளவுக்கு தர்க்கத்தை சொல்ல முடியும். அந்த தர்க்க வழியாக எதுவும் நிரூபிக்கப்பட போகிறதில்லை. அந்த தர்க்கத்துக்கு அப்பால், அந்த போதத்திற்கு அப்பால் நிற்கக்கூடிய ஒரு போதம் சப்கான்ஷியஸில் அவர் என்னவாக எஞ்சுகிறார் என்பதும், அந்த சப்கான்ஷியஸில் அவர் என்னவா எஞ்சுகிறாரோ அதை காலத்தில் நிறுவுவது மட்டும்தான். அப்படி தான் பெரும்பாலான ஆளுமையில் காலத்தை தாண்டி நிலை கொள்கிறார்கள். நாம் தொடுதி பாடக்கூடிய பலர் மறக்கப்படுகிறார்கள். நாம் மறந்துவிட்ட பலர் வரலாற்றில் என்று நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்களை போதத்திலிருந்து அபோதத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய, நினைவிலிருந்து ஆழ்வுணம் மலர்த்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு பயணம் இந்த நூலில் நிகழ்ந்திருக்கிறது. ஆகவே தான் இது ரொம்ப முக்கியமானது. கனவுகளுக்குள்ளே அவங்க நிகழ்கிறாங்க. பல தருணங்கள் இதை பார்க்கலாம். உங்கள் அப்பா இறந்து போகிறார், உங்களுக்கு ஒன்றும் பெருசாக தோணலை. பெரும்பாலான ஆண்களோட வாழ்க்கையில் இப்படி தான் இருக்குது. அது ஒன்றும் பெருசாக இழப்பெல்லாம் இருக்காது. ஒரு வயதான அப்பா இறந்து போனால் சடங்கு சாட்சி எல்லாம் பண்ணுவாங்க. அந்த சடங்குகள் பண்ணதே ஒரு மறக்க வைப்பதற்கான ஒரு ப்ராசஸ் தான். அதை பண்ணி அதில் இருக்கக்கூடிய தொடர் சலிப்புகள் வழியாக அவரை மறந்துடுவீங்க.
ஆனால் கரெக்டாக ஒரு மாதமாக 6 மாதம் 1 வருஷங்கள் திடீர்னு ஒரு கனவுல வந்து நிற்பார். தம்பி வேட்டி வாங்கி கொடு அப்படின்னு கேட்பார். ஏதோ ஒன்று கேட்பார். நன்மையில் சொன்ன ஒரு நண்பர் சொன்னார், அப்பா வந்து வேட்டி வாங்கி கொடுன்னு கேட்குறாரு. அப்பா வந்து நிற்கிறார். இப்போது இவர் என்றென்று நிலைவில் நிற்கக்கூடிய இன்னொருவர். நீங்கள் மேலே அதை எரேஸ் பண்ணிட்டீங்க, தண்ணி இயல்பாக அது மேலே தூசி படிஞ்சிருச்சு, மண்ணில் புதைந்தாயிட்டு. ஆனால் ஆழத்திலிருந்து லாவாயிலிருந்து அவர் திரும்பி வந்திருக்கிறார். இப்படி திருப்பி வரவழைப்பதற்கான, திரும்பி கொண்டு வருவதற்கான ஒரு மந்திரம் அல்லது ஒரு சடங்கு என்று இந்த நூலை சொல்லலாம். இப்படி கொண்டு வருவது வழியாக, ஒரு தொன்மம் வழியாக என்ன நடக்குதுன்னா, இரண்டு பக்கமும் அது திறந்து விடுகிறது. நான் வந்து ஒரு நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கிழக்கு கடற்கரை பகுதியிலே ஒரு வீடு கட்டியிருந்தார். கலை இயக்குனர் கிருஷ்ணமூர்த்தி அண்மையில் இறந்து போனார். அந்த வீடு ஒரு சுவாரஸ்யமான வீடு. என்னென்றால், முன்பக்கம் கடல், பின்பக்கம் சாலை, நடுவில் வாசல் கிடையாது, இது கதவே கிடையாது, திறந்த வீடு. திரைச்சீலை விட்டு தான் போட்டிருப்பார். அது ஒரு விந்தையான வீடு இதாக இருந்தது. ஏன்னா கடல் காற்று அவர் வீடு வழி எந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது அது வீடாகவே இல்லை. அதே போல் இறந்த காலத்தையும் நிகழ்காலத்திலிருந்து போகக்கூடிய எதிர்காலத்தை, 2 வாசல்களையும் இந்த தொன்மம் திறந்து விடுகிறது. ஒரு கதை தொன்மமாக ஆகும்போது அது மிகப்பெரிய ஒரு இறந்த காலத்தோடு நிற்குது. நீங்கள் இங்கே வரக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாம் காலபைரவனோடு, கொற்றவையோடு, காளியோடு, இன்னும் பல 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 தெய்வங்களோடு இணைந்து அந்த தெய்வங்களெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலமற்ற ஒரு வெளியில் இருக்கிறாங்க. காலபைரவன் மாதிரியான ஒரு 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 தெய்வத்துடைய தோற்றம் எங்கே இருக்க முடியும்? குகை ஓவியங்களில் காலபைரவன் போன்ற ஓவியங்கள் இருக்குது. 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால், 40,000 ஆண்டுகளுக்கு முன்னால். நடராஜர் போன்ற நடன சிலைகள் இங்கே தேன்வரைந்தையில் இருக்குது. நடன ஓவியங்கள் தேன்வரந்தை, உடுமலைப்பேட்டை தேன்வரைந்தை குகையில் 30,000 20,000 ஆண்டுகளுக்கு முதல் வரையப்பட்டவற்றில் நடராஜர் போன்ற நடனம் ஆடும் பூசறையோட சித்திரை இருக்குது. என்னுடைய தளத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அவை மனித மூலம் தோன்றுவதற்கு முன்பு, மனித மனம் தோற்றமளி காலத்திலே அவங்க தோன்றிவிட்டார்கள். அது ஏதோ இல்லை மாறி 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 தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. மனிதன் அவனுடைய ப்ரேயர் செய்கிறான், அதனுடைய வணங்குகிறான், வேண்டுதல் முன்வைக்கிறான். இந்த வேண்டுதல்கள் எல்லாமே வேறு எங்கோ இருக்கக்கூடிய ஒரு ஆம்னிபொட்டன்ட் சூப்பர் சிஇஓட்ட வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் அல்ல, வெளியே இருக்கக்கூடிய ஒரு ராஜாட்ட வைக்கக்கூடிய வேண்டுதல் அல்ல. என்றுமுள்ள அவனுடைய தொன்மத்தோடு, என்றுமுள்ள அவனுடைய தொன்மையோடு முன்வைக்கக்கூடிய வேண்டுதல். ஒரு நடராஜனை வணங்குகிறான் என்றால் தென்வரந்தையில் நடனமாடக்கூடிய அந்த பூசாரியையும் அவன் அந்த இடத்துல அவனுக்கு ஒரு தொடர்பு உருவாகிறது. இதன் தன்னியல்பாக அந்த மனநிலை என்பது, நான் உனக்கு 4 தருகிறேன், எனக்கு சங்கத்தமிழ் 4 தாங்கிற டீல் அல்ல. என்றுமுள்ள ஒன்றோடு நான் இந்த தொடர்பு கொடுத்துறேன், அதன் வழியாக என்றும் இருப்பேன் என்ற உறுதியை எனக்கு நானே அளித்து கொண்டிருக்கேன். அந்த ஒரு வாசல் திறப்பு இங்கே நிகழ்கிறது. அதன் அடுத்தபடியாக எதிர்காலம் பற்றின ஒரு திறப்பு இருக்கு. இந்த கதைகள் இங்கிருந்து எப்படி வேணாலும் மாறலாம். என்ன வகையான வாசிப்புக்கும் புரிதலுக்கு அது இடம் அளிக்கலாம். ஒரு அரசியல் உண்மை போல கராராக வரையறுக்கப்படுவை அல்ல இவை. இது அல்லலாம் தவறு என்று அல்ல. இன்னும் வரக்கூடிய தலைமுறை ஈழத்தில் என்ன நடந்தது என்ற ஆவணங்கள் எல்லாமே நூலகத்திலே செல்லரித்து போகக்கூடிய ஒரு காலம் வரும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போது இந்த கதைகள் இருக்கக்கூடிய தொன்மங்கள் அப்போதும் வாழக்கூடும், அப்போது நிகழ்காலத்தில் வாழக்கூடும். அன்று இருக்க சூழலில் அவை அர்த்தப்படுத்தப்படும். இன்றைக்கு ஈழச்சூழலை எப்படி காலபைரவன் அர்த்தப்படுத்தப்படுகிறார், அப்படி இந்த ஈழச்சூழலை எப்படி சுடலை மாடன் அர்த்தப்படுத்தப்படுவான், அப்படி அர்த்தப்படும். அப்படி தொடர்ந்து முடிவில்லாத எதிர்காலம் வரைக்கும் இந்த கதைகளுக்கான வாசிப்பு நிகழக்கூடும். அப்படி ஒரு முடிவின்மை இங்கே பக்கம் வரும். 2 பக்கமும் 2 முடிவின்மைகள் திறந்திருக்க நடுவில் ஒரு பகுதியாக இந்த தொன்மங்கள் அமைந்திருக்கின்றன. அதுதான் தொன்மம் மாதிரியான கதைகளுடைய தனித்தன்மை என்பது. நண்பர்களே, கி ராஜநாராயணன் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வரி உண்டு. வாயால் சொல்லப்படாத ஒரு கதை, வாயால் சொல்லப்பட்டு புரிந்து கொள்ள முடியாத ஒரு கதை இலக்கியம் அல்ல, அது நிற்காது, அழிஞ்சிடும். அது கிம்மிக்ஸ் தான், அது உத்தி சோதனை மட்டும்தான். நீங்கள் எப்படி வாயால் சொன்னாலும் ஏறத்தாழ அந்த கதை போய் சேர்ந்துரும்னா தான் அது நல்ல கதை. ஏன்னா வாய் தான் நிற்கும், காது வாய் தான் இலக்கியம், மைண்ட் இல்லை. ஆகவே ட்ரிக்கியாக எழுதப்பட்ட கதைகள் வேறு மாதிரி சொல்லி பார்த்துருக்காருங்க.
சாதாரண கதை தான். அதை சொல்கிற விதத்தில் வேறு கதையாகிடுது. இன்னும் சொல்லக்கூடிய கதைகள் இலக்கியத்தில் இடமே கிடையாது. இது அவர் ஆணித்தரமாக ஆர்கியூ பண்ணுவார். அவர்கிட்ட நான் அப்படியெல்லாம் இல்லைன்னு நிறைய கதைகளை சொல்லி ஆர்கியூ பண்ணியிருக்கிறேன். ஆனால் இப்போ வரும்போது நம்ம அப்படி தானே தாத்தன் ஒரு வகையில் சரியாக தானே சொல்லியிருக்கானோ இந்த இடத்துக்கு இப்போ வந்து கொண்டு இருக்கிறேன். ஒரு காலம் தாண்டும்போது கதைகள் அவன் எழுதியவன்கிட்டேருந்து வெளியே போகும். அந்த எழுதியவனை அது கதைகள் உதறிவிடும். அவை ஒரு வகையில் பெற்றோர் அற்றவையாக ஆகிவிடுகின்றன. அந்த பெற்றோரற்ற தன்மை தான் அந்த கதையை உண்மையிலே வாழ வைக்குது. இன்னாருடைய கதை அல்ல, இன்னாருடைய அடையாளம் அல்ல, இன்னாருடைய பர்சனாலிட்டியை புரிந்து கொண்டால் இந்த கதையை புரிந்து கொள்ள முடியும் என்று அல்ல. ஏனென்றால் தொன்மங்கள்லாம் கடவுளுக்கு தெய்வங்கள் அப்பா அம்மா கிடையாது. கடவுளை ஆக்கிய யாரும் கிடையாது. தன்னியல்பாகவே தான் தோன்றிகளவே. ஒரு கதைகளும் அப்படி தான் தோன்றிகளாகணும். ஜெயபவனை புரிந்து கொண்டால்தான் யானை டாக்டரை புரிந்து கொள்ள முடியும் என்றால் ஒரு வகையில் யானை டாக்டர் கொஞ்சம் காலத்தில் போயிடும். ஜெயமோகன் இந்த காலம் இப்போ நாளைக்கு இருக்க மாட்டான். ஆனால் கதைகள் தன்னோட ஆசிரியனை துறந்து வாய் செவி பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டால் அது பாட்டுக்கு நிற்கும். அண்மையில் ஒரு இல்லத்தில் ஒரு குழந்தை என்கிட்ட கேட்டேன், தாத்தா ஒரு கதை சொல்லிட்டான். சரி சொல்லு. ஒரு ஊரில் ஒரு ஆனை டாக்டர் இருந்தாங்களாம். எஸ் சொல்லு அப்படின்னு மொத்த கதையை அது சுருக்கி சொல்லிச்சு, யானை டாக்டர் கதையை. அது எங்கே கேட்டதுன்னா எங்கேயோ கேட்டிருக்கு. ஆனால் எனக்கு உண்மையில் எதிர்காலத்தில் இன்னும் பிறந்து வளர்ந்த ஒரு தலைமுறை அந்த கதையை எங்கே சொல்கிற மாதிரி தான் உணர்ந்தேன். அந்த மாதிரி தான் தொன்மங்கள் கடந்து செல்கின்றன. அப்படி ஒரு முடிவில்லாத எதிர்காலத்தை நோக்கி முடிவில்லாத இறந்த காலத்தில் எடுத்து எய்யப்பட்ட அம்புகளாக இந்த கதைகள் இருக்கின்றன. கடைசியாக இந்த கதைகளுடைய நோக்கம் என்னவா இருக்க முடியும்? எந்த கதைகளில் எல்லாமே இருக்குது. அவநம்பிக்கை இருக்குது, நிராகரிப்புகள் இருக்குது, கைவிடப்பட்டவனுடைய உளறல்களும் ஆற்றாமைகளும் இருக்குது. அது காலம் முழுக்க இருக்கும். ஆனால் இவை எல்லாத்தையும் தாண்டி திரட்டி எடுக்கப்படக்கூடிய சில உண்மைகள் என்று இருக்கும். அந்த சமூகம் தனக்காக தன் வருங்கால சந்ததிகளுக்காக எஞ்ச வைத்துக் கொள்ளக்கூடிய விவேகம், ஞானத்தின் சில விதைகள் அதில் இருக்கும். அது ரேஷனலிஸ்ட்டுகளுக்கு புரியவே புரியாது. ஆகவே தான் ரேஷனலிஸ்ட் ஆர் புவர் ரைட்டர்ஸ் ஆர் நான் ரைட்டர்ஸ். அவங்களால சட்டையர் தவிர எதுவுமே எழுத முடியாது. சட்டையர் எதுக்குமே இலக்கியத்தில் பெரிய இடம்லாம் ஒன்றும் கிடையாது. 20 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கக்கூடிய சட்டையர் மிக குறைவு தான். சட்டையருக்கு அப்பால் போகக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸில் ஒரு பைத்தியத்தில் விலை கொள்ளக்கூடிய சில உண்மைகள் இருக்குது. தர்க்கபூர்வ அப்பாற்பட்ட உண்மைகள். என்ன காரணம் என்று இல்லாமலே கேட்டோன்னே நம்மளை அழ வைக்கக்கூடிய, நெகிழ வைக்கக்கூடிய, சீற்றங்களை கொடுக்கக்கூடிய சில உண்மைகள். ஒரு சமூகம் அதைத்தான் அடுத்த தலைமுறை கையளிக்க விரும்பும். செத்து கொண்டிருக்க ஒருவன் தன்னுடைய அருகே வந்த கடைசி நபருக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை போல் இருக்கக்கூடிய இலக்கியம், அது இந்த வகையான கதைகள் வழியாக கைமாறப்படும். எந்த சமூகமும் முற்றாக அழிவதில்லை. பல அழிவுகள் வழியாக தான் எல்லா சமூகமும் நீடித்து போகிறது. ஒவ்வொன்றிலிருந்து அது கற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு கையளித்து செல்லக்கூடிய சில உண்டு. அவற்றை என்றுமுள்ள காலத்தில் பொறிக்கக்கூடிய ஒரு கடமை எழுத்தாளனுக்கு உண்டு. அந்த கடமையை செய்த தம்பி அகர முதல்வனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.